Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி தானிப்பாறை சர்வேஸ்வரர் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தியானம் செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள்? இந்த நிகழ்வு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி தானிப்பாறை சர்வேஸ்வர கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தியானத்தில் ஈடுபட்டார். அதாவது வத்ராயர்ப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அடிவாரத்தில் அமைந்துள்ளது தானிப்பாறை சர்வேஸ்வரர் கோயில். இந்த கோயில் தியான நிலையம், 18 சித்தர்கள் மற்றும் விநாயகர், அம்மன், அப்புறம் வைரவர், கருப்பசாமி, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட சாமிகள் இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் என ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டும் என சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டாரு. அவருடன் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனமும் செய்தனர். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.